வணக்கம் நேர்களே, வெல்கம் டு காட்லிவுட் ஸ்டுடியோ. இன்றைய புதியதோர் தொடக்கம் நிகழ்ச்சியில் சென்ற நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அதே தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நிகழ்ச்சியின் தலைப்பு சுயத்திற்கு அதிகாரம் அளித்தல், அதாவது எம்பவரிங் தி செல்ஃப். சென்ற நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம், சிஸ்டர் ஆஷா அவர்கள் நம்முடன் இணைந்து சுயம் என்றால் என்ன, அதற்குள்ளே சக்திகள் என்றால் என்ன, எண்ணம், உணர்வு இவை கூட சக்திகள் தான் என்பதை விளக்கி கூறினார்கள். உணவு கூட சுயத்திற்கு அதிகாரம் அளிக்க முடியும் என்பதை இன்று தொடர்ச்சியாக பார்ப்போம். அதை பற்றி இன்னும் விளக்கம் தர இன்றும் நம்முடன் சிஸ்டர் ஆஷா அவர்கள் இணைந்துள்ளார்கள். பிரஜாபிதா பிரம்மகுமாரி ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் இறைப்பணி செய்து வருகிறார்கள். கடந்த 17 வருடங்களாக முழுமையாக இறைப்பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். 1991 அவர்கள் ஞான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களின் சார்பிலும் காட்லிவுட் ஸ்டுடியோவின் சார்பிலும் அவர்களை மனமாற வரவேற்கின்றேன். வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. வணக்கம் சிஸ்டர். ஓம் சாந்தி. சிஸ்டர், சென்ற நிகழ்ச்சியில நாம பேசும்போது உணவு கூட நம்மளுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் சக்தி ஏற்படுத்த முடியும், சக்தியை குறைக்கவும் முடியும் அப்படின்னு சொன்னீங்க. அதை கொஞ்சம் எக்ஸாம்பிள் கூட, அந்த உணவு எப்படி நமக்கு சக்தியை ஏற்படுத்த முடியும், அல்ல அந்த உணவை உட்கொள்ளும் போது, இல்ல சமைக்கும் போது, இல்ல பரிமாறப்படும் போது கூட வேறு வேறு ஆட்களால ஈடுபாடோட நடக்கிற அந்த விஷயத்து கூட நம்முடைய சக்தியை அதிகரிக்கலாம், இல்ல சக்தியை குறைக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை இன்னைக்கு உதாரணத்தோட விளக்க முடியுமா? சில நேரங்கள்ல நாமளே அனுபவத்துல உணர்ந்திருப்போம். சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம சொல்லுவோம், மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். வயிறு நிறையிறதுல மனசு நிறைஞ்சிருக்குன்னு. மனசு நிறைஞ்சிருக்கு, மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணம் கூட என்னன்னா, அந்த சமைத்தவருடைய மனநிலை, அவர்களுடைய எண்ணங்கள். அப்ப அந்த எண்ணங்கள் மனதை நிறைக்கிறது. உணவு வயிறை நிறைக்கலாம், ஆனா கூட வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு அதிகமா சொல்றது இல்ல. நாம் மனசு எப்பவாதுதான் சொல்றோம் வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றோம். ஆனா நாம சந்தோஷத்தை எப்ப உணர்றோமோ, அதாவது சாப்பிட்ட பின்னாடி திருப்தி, அப்ப மனசு நிறைவா இருக்குன்னு சொல்றோம். அப்ப உணவின் மூலமா கூட நம்முடைய சக்தியை நாம் அதிகரித்து கொள்ள முடியும். ஏன்னா உணவு எப்படி உள்ள போகுது, நம்ம உடலுக்குள்ள போகுது, ரத்தமாக மாறுது. அந்த ரத்தம் நம்ம உடல்ல சுத்திட்டே இருக்கு. அதே போல நம்முடைய எண்ணங்கள், மற்றவங்களுடைய எண்ணங்கள் அந்த உணவின் மூலமாக நம்முடைய மனதிற்குள் செல்கிறது, ஆத்மாவிற்குள் செல்கிறது. அப்ப அதனுடைய விளைவும் கூட நமக்குள்ள சுழற்சிங்கிறதுல போயிட்டே இருக்கும், அதான் நமக்குள்ள சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப அந்த உணவிற்கு ஆதாரம் சமைக்கக்கூடியவங்களுடைய மனநிலை, நல்ல எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், நல்ல சூழ்நிலை. அடுத்து அந்த உணவை நாம சாப்பிடுறப்ப நம்முடைய மனசை நம்ம எப்படி வச்சுக்கிறோம், என்ன மாதிரியான எண்ணங்களோட நாம அந்த உணவை உட்கொள்கிறோம், அது ரொம்ப முக்கியம். இப்ப 3 பேர் சேர்ந்திருக்காங்க, சமைக்கிறவங்க, பரிமாறுறவங்க, உட்கொள்றவங்க. சிஸ்டர், ஒரு தாய் தன்னோட குழந்தைங்களுக்கு இல்ல ஒரு மனைவி கணவனுக்கு குடும்பத்தாருக்கு சமையல் பண்ணும்போது நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். இப்ப இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல இருவரும் வேலைக்கு போகிறார்கள், 4 பேரும் சேர்ந்து சாப்பிடுவது கூட முடியுமா இல்லைன்னு தெரியாது. அப்ப சமையல் பண்ணுறவங்க வேலைக்காரர்களை கூட இருக்கலாம். அப்ப என்ன மாதிரி மனநிலை அவங்க பண்றாங்க, அது கூட நம்ம பாதிக்குமா? கண்டிப்பாக. எப்படி கொஞ்சம் சொல்லுங்க சிஸ்டர். முடிஞ்ச அளவுக்கு நாம அதை தவிர்க்கிறது நல்லது. சில இயலாத சூழ்நிலைகள்ல வீடுகள்ல வேலைக்காரர்களோ அல்லது மற்றவர்களோ சமைச்சு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. அப்ப அப்படிப்பட்ட நேரத்துல அந்த உணவை நாம பியூரிஃபை பண்ணிட்டு, அதாவது சுத்தப்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கணும். எந்த மாதிரி சுத்தப்படுத்துறது? நம்முடைய எண்ணங்கள் மூலமாக. வெரி குட். பியூர் வைப்ரேஷன்ஸ நம்ம அந்த உணவுக்கு கொடுக்கணும். எப்படி சிஸ்டர், கொஞ்சம் விளக்கமா இல்ல பிராக்டிஸ் எப்படி பண்ணணும் அது மாதிரி ஒரு சின்ன பயிற்சி இருக்கு. வெரி குட் சிஸ்டர். நம்முடைய எண்ணங்கள் உடனடியாக உணவுக்கு செல்லக்கூடியது. அப்ப நீங்க உங்களோட தட்டுல உணவு வச்சுட்டீங்க, உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி உங்க கண்களை திறந்துட்டு அந்த உணவை பார்த்து உங்களுடைய மனசுல இருந்து நல்ல எண்ணங்களை உருவாக்கி அந்த உணவுக்கு நீங்க அனுப்புங்க. சோ அனுப்பணும்ல நம்ம நினைக்க வேண்டியது இல்லை. பொதுவாவே பாருங்க, நம்முடைய எண்ணங்கள் உருவாகிறது இந்த இடத்துல இருந்துதான். இங்கதான் ஆத்மா என்பது இருக்கிறது, நெற்றியின் மத்தியில். ஆத்மாவுக்குள்ள இருந்துதான் எண்ணங்கள் எழுப்பப்படுகிறது. அப்ப இங்க இருந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு அதிர்வு என்பது வெளிப்படுகிறது, எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் மூலமாக. ஆமா, இந்த ஃபார்ம் ஆஃப் அந்த எனர்ஜிய, அந்த வைப்ரேஷனை நாம நம்முடைய உணவுக்கு கொண்டு போகணும். அதுக்காக நம்ம கண்களை திறந்து அந்த உணவை பார்த்து
நம்ம மனசுல நல்ல உணர்வுகளை நல்ல எண்ணங்களை எழுப்பிட்டு அந்த உணவை பியூரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதை சாப்பிடுறப்ப அதனுடைய பாதிப்பை நம்மளால குறைத்து கொள்ள முடியும். ஓகே, இது வீட்டுல வேலைக்காரர்கள் சமைத்தது. ஏதோ ஒரு முக்கியமான காரணத்துக்காக வெளியில எங்கேயோ போயிருக்கோம், வீட்டு சாப்பாடு இல்லை, ஹோட்டல்லையோ எங்கேயோ சாப்பிட வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சமயத்துல அந்த ஹோட்டல்ல 100 பேருக்கு இடையில இருக்கும் போதும் இதை செய்யலாமா? கண்டிப்பா செய்ய முடியும். அதுக்கான பலன் நமக்கு கிடைச்சிரும். அவசியம் கிடைக்கும், ஆனா கொஞ்சம் குறைவாதான் கிடைக்கும். நம்ம இருக்கக்கூடிய இடத்த சூழ்நிலையை பொறுத்து. ஏன்னா அங்க பல பேர் இருப்பாங்க, பலருடைய எண்ண அலைகள் இருக்கும், சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். ஆனா நாம நம்முடைய மனோசக்திய ஏற்கனவே அதிகப்படுத்தி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த சூழ்நிலைய நம்மளால மாற்றி அமைக்க முடியும். அந்த சூழ்நிலையும் கூட உணவை சக்தியா மாத்திக்க முடியும். அதே மாதிரிதான் எல்லா உணவுப் பொருட்களுக்கும். அதே மாதிரி தண்ணியை பத்தி கூட சொன்னீங்க, அதே கொஞ்சம் விளக்கமா. குறிப்பா தண்ணீர் உணவை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது தண்ணீர் தான். அப்போ ஒரு நாள்ல நம்ம பல முறை தண்ணீர் குடிக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறை கூட தண்ணி குடிக்கிறப்ப அந்த தண்ணிய நம்ம சார்ஜ் பண்ணி குடிக்கிறது நல்லது. அப்ப தண்ணீரை நம்ம எடுத்துட்டு நம்ம கண்களை திறந்து அந்த தண்ணீரை பார்த்து நம்முடைய நல்ல எண்ணங்களை அந்த தண்ணீர்ல நம்ம பரப்பணும், ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்ப அந்த தண்ணீருங்கிறது என்ன ஆகுது, சார்ஜ் ஆயிடுது. அதை குடிக்கிறப்ப அவசரமா குடிக்காம மெதுவா நம்ம குடிக்கணும், நிதானமா குடிக்கணும். அதுலயே நமக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். அந்த தண்ணியில இருக்கக்கூடிய சார்ஜ் நம்ம தான் சார்ஜ் பண்ண போறோம். அப்ப அந்த தண்ணி உள்ள போக போக அந்த சார்ஜ் நமக்குள்ள அதிகமாகுவதை நாம உணர முடியும். சிஸ்டர், ஒரு சின்ன ஒரு உதாரணத்தோட நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? ஒரு தாய் அதிகமா வழக்கமா நம்ம வீடுகள்ல பேசியிருக்கிறது ஒரு தாய் தன்னோட குழந்தைக்கு பால் ஊட்டுகிறாள். அவளுடைய மனநிலை அந்த சமயத்துல ஆத்திரமாகவோ கோபமாக இல்ல அழுது கூட அவள் பால் கொடுக்கிறாள். அந்த சமயத்துல பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது அப்படிலாம் மனசு வச்சுக்காதமா, முகத்தை கழுவிட்டு அமைதியா பிள்ளைக்கு பால் கொடு, இல்லைன்னா பிள்ளைக்கு ஒத்துக்காது, கக்கிடும், இப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இது எந்த அளவுக்கு சயின்டிபிக்கலா சரியா, இது அவங்க சொல்றது சரியான விஷயமா இல்ல மூட நம்பிக்கையா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இது மூட நம்பிக்கை கிடையாது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் நம்முடைய உணவு உணர்வு ரெண்டுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு உணவு கொடுக்கிற நேரத்துல அந்த தாயினுடைய உணர்வு அந்த உணவுல பிரதிபலிக்குது. அப்ப ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், அந்த உணர்வு அந்த குழந்தைய போய் தாக்கும். எப்படி இயற்கை அதிர்வலைகளை கிரகிக்கிறது, அதே போல சின்ன குழந்தைங்க சீக்கிரமா அதிர்வலைகளை கிரகிப்பாங்க. ஓகே, அதுக்கு காரணம் என்னன்னா பியூரிட்டி. குழந்தைங்க தூய்மையானவர்கள், மகாத்மாவிற்கு சமமானவர்கள். வெரி குட். அவங்களுடைய மனசுல பாருங்க வீணான எண்ணங்கள் வருமா? கெட்டது அப்படின்னாலே என்னன்னு தெரியாது. எப்படி நம்ம ஒரு ஒயிட் பேப்பர்ல ஒரு பிளாக்ல ஒரு டாட் வச்சா தெளிவா தெரியும். ஆமா, அது போல அவங்களுடைய மனசு எப்படி இருக்கும், ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா நம்முடைய எண்ணங்கள் உணர்வுகள் அவங்கள சீக்கிரமா தாக்கும். என்ன மாதிரியான எதிர்மறையா இருந்தாலும். அப்போ இந்த எதிர்மறை மட்டும் கிடையாது, ஆக்கப்பூர்வமானதும் அதிகமாக அவர்களை சென்றடையும். அதே மாதிரிதான் குழந்தைகள் அந்த திருஷ்டி போட்டுன்னு கருப்பு புள்ளி எல்லாம் வைக்கிறாங்களே, அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் உண்டா? அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு வகையான நம்பிக்கை. அதுவும் எண்ணத்தின் அலை, எண்ண அலைகளின் சக்தி தான். ஆமா, நம்ம மகாபாரதத்துல கூட கேட்டிருப்போம், அபிமன்யுன்னு தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருக்கிறப்பவே சக்கரவியூகத்தை கத்துக்கிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப காரணம் என்னன்னா இதுதான், சின்ன குழந்தைங்களுக்கு அதிகமாக அந்த எண்ணங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு. காரணம் தூய்மையான மனநிலை. அப்ப சின்ன குழந்தைங்க மட்டும்தான் கிடையாது, நாம தூய்மையான மனநிலையில இருந்தோம்னா நம்மளாலையும் கூட என்ன பண்ண முடியும், வைப்ரேஷனை கேட்ச் பண்ண முடியும். அப்ப நம்ம தண்ணியில திரும்ப நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அப்ப தண்ணிக்கு நம்ம என்ன பண்றோம், தண்ணிக்கு சக்தியை கொடுத்து அந்த தண்ணியை நம்ம உள்ள எடுத்துக்கிறோம். இப்படி ஒவ்வொன்றுக்குமே நாம் நம்முடைய சக்தியை பயன்படுத்தி அந்த சக்தியை மீண்டும் நமக்குள்ள எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுயசக்தியை இதன் மூலமா அதிகரிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன பயிற்சி கூட நம்ம இப்ப பார்க்கலாம், எப்படி நம்ம தண்ணியினுடைய சக்திய அல்லது உணவினுடைய சக்தியை அதிகரிக்கிறதுன்னு. இப்போ நீங்க நினைச்சுக்கோங்க, உங்க முன்னாடி ஒரு டம்ளர்ல தண்ணி இருக்கு அல்லது உங்களுடைய உணவு உங்க முன்னாடி இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. உங்க கண்களை திறந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய சக்தி அதுக்கு கொடுங்க. ஓம் சாந்தி. நான் அமைதியான மனநிலையில் இருக்கிறேன். என் மனம்
லேசாக இருக்கின்றது. நான் சக்தி நிறைந்த ஆத்மா. நான் தூய்மையான ஆத்மா. ஓம் சாந்தி. சாந்தி. இது மாதிரி சொல்லிட்டு அந்த தண்ணியை நல்ல அந்த உணவை நம்ம உட்கொள்ளும் போது அதுல நமக்கு சக்தி கிடைக்கும். சக்தியானது கிடைக்கும். வேற என்ன சிஸ்டர் இதை பத்தி சுயத்தினுடைய சக்தி அதிகரிக்க என்னென்ன விதமான பயிற்சிகளை நம்ம மேற்கொள்ளலாம்? சில பேர் இதெல்லாம் கேட்கறப்ப நினைப்பாங்க, என்கிட்ட அந்த அளவுக்கு எண்ணத்தினுடைய சக்தி இல்லை. நம்ம பலகீனமா இருக்கிறப்ப சிலர் சொல்லுவோம் இல்லையா, என்கிட்ட எல்லாம் அந்த சக்தி கிடையாது, என்னால எல்லாம் அதை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்மகிட்ட ஒரு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அந்த இடத்துல குறைவாக இருக்கு. அப்ப அப்படிப்பட்டவங்க தன்னுடைய சக்தியை எப்படி அதிகரித்து கொள்வது? எனக்குள்ள சக்தி இருக்குன்றதே எனக்கு இன்னும் தெரியல. அப்ப தெரிஞ்சுட்டு அதை அதிகரிக்கணும். அதுக்கான பயிற்சிகள். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தினுடைய பொறுப்பு கொடுக்கப்படுது. அப்ப நம்ம சொல்லுவோம், என்னால எல்லாம் இதை செய்ய முடியாது, எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, இவங்கள கூட வச்சுக்கோ, இவங்கள கூட வச்சுட்டு நீ செஞ்சேன்னா அவங்களோட கைடன்ஸ்ல அவங்களோட ஹெல்ப்ல நீ நல்லா அந்த காரியத்தை செய்ய முடியும். அப்படி சொன்ன உடனே நமக்கு நம்ம மேல கூட நம்பிக்கை இல்ல, பட் அவங்க மேல நம்பிக்கை இருக்கும். அப்ப உடனடியா என்ன பண்ணுவோம், அந்த பொறுப்பை நாம எடுத்துக்கிறோம், வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறோம். கரெக்டா அதை நம்ம செஞ்சு முடிச்சிடுறோம். அதே போல அப்ப இது ஒரு எக்ஸ்டர்னல் சப்போர்ட், எக்ஸ்டர்னல் சோர்ஸ். அதனுடைய கனெக்ஷன்ல இருக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் கான்பிடென்ட் கிடைக்குது. அதே போல இங்கேயும் கூட நம்முடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்வதற்கு, நம்மள நம்ம சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அப்படிங்கிறது கூட ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? யார் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? எந்த சந்தர்ப்பத்துல யார கைடா வச்சுக்க முடியும்? எல்லா சந்தர்ப்பத்திலும் எனக்கு யாராவது ஒருத்தங்க எங்க பக்கத்துல இருப்பாங்க அப்படின்றது முடியாத விஷயம். அது எப்படி, எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க சார். இதுல நாம இன்னொன்னு கவனம் கொடுக்க வேண்டியது, நிரந்தரமாக நமக்கு அந்த சோர்ஸ் கிடைக்கணும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, சில பேர்கிட்ட நம்ம நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், அவங்க நமக்கு ஒரு தீர்வு கொடுப்பாங்க, அன்பு கொடுப்பாங்க. ஆனா சில நேரங்கள்ல அது நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அவங்க அவைலபிளா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, எல்லா நேரத்திலயும் அவங்க கூடவே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆகையால இந்த இடத்துல நிலையான ஒரு தொடர்புங்கிறது ரொம்ப அவசியம். இந்த உலகத்திலேயே நிலையான ஒரு சக்திங்கிறது இறை சக்தி மட்டும்தான். இறைவனோடு எந்த நேரமும் எப்ப வேணும்னாலும் எந்த முறையிலனாலும் நாம் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அதற்கான விதியை நாம தெரிஞ்சிட்டோம்னாலே போதும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், சார்ஜ் அப்படிங்கிறது செஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா செய்யலாம். அன்லிமிட்டெட் சோர்ஸ், அவைலபிள் சோர்ஸ், அன்கண்டிஷனலி கிவிங் சோர்ஸ். ஃபண்டாஸ்டிக் சிஸ்டர். சோ காட் அப்படிங்கிறவர் மிக உன்னதமான ஒரு சக்தி. இப்ப காட் அப்படின்னு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸ்ட்ராடினரியா இருப்பாரு அப்படி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஈஸிலி அவைலபிளா தான் இருக்காரு. ஒரு சுப்பீரியர் சோர்ஸ், அது ஈஸிலி அவைலபிள். அது தெரியாதனாலதான் நாம அவரை அடையிறதுக்காக நிறைய பெரிய பெரிய முயற்சிகளை செய்யறோம். ஆனா சின்ன சின்ன முறைகளை கைவிட்டுடுறோம். அதனால பலன் கிடைக்காம போயிடுது. இருக்கிற சக்தியும் இல்லாம போயிட்டு எங்கிருந்து சார்ஜ் பண்றதுன்னு தெரியாம போயிடுறோம். சிலர் நினைப்பாங்க, அவ்வளோ ஈஸியா கடவுளோட தொடர்பு வச்சுக்கிறது என்ன அவ்வளோ ஈஸியா, அவ்வளோலாம் முடியுமா அப்படின்னு. ஆனா அனுபவத்துல பார்க்க போனா இது ரொம்ப ரொம்ப சகஜமானது, எளிமையானது. எப்படி சிஸ்டர் புரியுங்க சிஸ்டர்? என்ன மாதிரி நிறைய நேர்கள் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. ஒரு குழந்தை தன்னுடைய அப்பாட்ட ரொம்ப சகஜமா தான் தொடர்பு வச்சுக்கும். இப்ப நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம ரொம்ப உரிமையா போய் என்ன பண்ணுவோம், அப்பா எனக்கு இது வேணும், அப்பா எனக்கு வேணும் அப்படின்போம். அவங்களும் அதை ஈஸியா வாங்கி கொடுப்பாங்க. அது போலதான் நம்முடைய தொடர்பானது இறைவனிடம். ஏன்னா கடவுள்ங்கிறவர் தான் படைத்தவர். அப்ப படைத்தவருக்கும் படைப்புக்கும் இடையில சகஜமான ஒரு தொடர்பு தானே இருக்கும். கண்டிப்பா, ஆப்வியஸா. அப்ப படைப்பாகிய நாம படைப்பவரை நெருங்கவே முடியல அப்படின்னா அப்புறம் அந்த படைப்பவர் இருக்கிறதுல என்ன லாபம்? ஆனா சிஸ்டர், கடவுள்னா ஒரு பயம், கடவுள் தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு தானே நமக்கு ஒரு ஒரு முறைப்படிதான் போகணும், அந்த மாதிரி விரதம் இருக்கணும், இந்த மாதிரி செய்யணும், அனுஷ்டானம் அதெல்லாம் சொல்றாங்கல்ல. நீங்க சகஜம்னு சொல்றீங்க, இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? அது ஒரு நிலை.
விரதம் அனுஷ்டானங்கள் அது எல்லாமே கரெக்டானதுதான், சரியானதுதான். அது ஒரு நிலைப்பாடு. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்ம எல்லாருமே என்ன எதிர்பார்க்கிறோம்? உடனடியாக கிடைக்கணும். ஏன்னா இன்ஸ்டன்ட் வேர்ல்டுல நம்ம இருக்கிறோம். ஆகையால கடவுள் என்ன பண்ணிட்டாருன்னா நமக்காக சிம்பிளிஃபைடு மெத்தட்ஸ கொடுத்துட்டார். அவரேதான் அந்த பழங்காலத்தினுடைய முறைகளையும் சொல்லி கொடுத்ததும் அவருதான். அதே நேரத்துல இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். அந்த காலத்துல எல்லாம் அப்பா அம்மா கேட்ட உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரு பொருள் கேட்டா கூட அந்த ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தை அதை யூஸ் பண்றதுக்கு தகுதியான குழந்தைய ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பாக்குறோம் 2 வயசு குழந்தைங்க கையில கூட நம்ம டேப் இருக்கிறத பாக்குறோம். அப்ப அப்பா அம்மா இன்னைக்கு என்ன பண்றாங்க? சூழ்நிலையை புரிஞ்சுட்டாங்க. இந்த குழந்தைக்கு இன்னைக்கு இதை கொடுத்தாதான் வேலை நடக்கும். அப்ப ஒரு மனித தாய் தந்தையே இவ்வளவு பக்குவமா தன்னுடைய குழந்தைய புரிஞ்சுக்கிறாங்கன்றப்ப இறைவன் தானே நம்ம தாய் தந்தை. அப்ப நம்மள அவர் புரிஞ்சுக்க மாட்டாரா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நமக்கு சகஜமான முறைகளை இறைவன் கற்றுத்தருகிறார். இன்ஸ்டன்ட் சார்ஜிங். அதன்படி நாம அவரோடு கொஞ்ச நேரத்துக்கு கனெக்ட் ஆனாலே போதும், நமக்கு தேவையான சக்தியை நாம் அடைந்து கொள்ள முடியும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது சகஜமான ஒன்று. இது சகஜம்னு புரிஞ்சுக்காதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்க? அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எந்த ஒரு விஷயத்திலயுமே அதிகமா யோசிக்கிறப்ப நம்ம அதிகமான முடிச்சுக்களை போட்டுடுறோம். அதாவது சொல்லுவாங்கல்ல சிஸ்டர், ஒரு கலங்கி இருக்கிற நீர்நிலையில நம்மளுடைய பிரதிபமும் தெரியாது. அது தெளிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய இமேஜ் கூட அதுல வரும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி குழப்பமான மனநிலையில என்னையே நான் புரிஞ்சுக்க முடியாது, அப்படி என்னையே நான் தெரிஞ்சுக்க முடியாதுங்கும் போது யாரோட கனெக்ட் பண்றதுன்றது தெரியாம போயிட்டுருது. அப்போ என்ன மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க, நம்மளுடைய இறைவன் வந்து நம்மளுடைய பிதா, தகப்பன். ஒரு அப்பா கிட்ட நம்ம எப்படி உரிமையா கேட்டுக்கலாம், எப்படி நம்ம எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் அப்படின்னு. அதே மாதிரி என்ன நிலையில நான் இருக்கணும், என்ன நிலையில அவரை நினைக்கணும், எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி சார்ஜ் பண்ணணும்ன்றது கொஞ்சம் இன்னும் விளக்கமா சொல்லணும். நாம இதுல சுயத்தை, அதாவது தன்னை ஒரு குழந்தையா நினைச்சுக்கலாம். ரொம்ப சகஜமான முறை இதுதான். அவர் என்னுடைய தந்தை. ஆகையாலதான் பாருங்க, இறைவனை நாம பரம தந்தை, சுப்ரீம் ஃபாதர், காட் ஃபாதர் அப்படின்னு தான் சொல்றோம். ஆகையால எனக்கு, அதாவது நான் என்பது ஆத்மா, ஒரு சக்தி. அப்ப என்னுடைய தந்தை யாரு? பரமாத்மா, இறைவன், பரமசக்தி. ஒரு சக்திக்கு இன்னொரு சக்தி கிட்ட இருந்துதான் சக்தி கிடைக்கும். அப்ப அவரோடு மன ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக நம்மளை நாம் தொடர்பு படுத்தி கொள்ள வேண்டும். இப்ப நான் ஆத்மா, என்னுடைய தந்தை பரமாத்மா, அவரோடு நம்முடைய எண்ணங்கள் மூலமா நம்ம கனெக்ட் ஆகிறோம். அப்ப அதற்கு முதல் விஷயம், நான் ஆத்மா எப்படி இருக்கிறேன், என்னுடைய அந்த ரூபம் அப்படிங்கிறது அவசியம். ஆத்மா என்பது ஒரு மிகச்சிறிய ஒளிப்புள்ளி, புருவ மத்தியில இருக்கக்கூடிய ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி. அப்ப ஆத்மாவுடைய தந்தை பரமாத்மாவும் எப்படிதான் இருப்பாரு? ஒரு ஒளிப்புள்ளி தான். எப்படி ஒரு குழந்தை, அந்த குழந்தையினுடைய அப்பா அம்மா, இப்ப ஒரு குழந்தை மனிதர்கள் அப்படின்னா மனிதர்களுடைய தாய் தந்தை மனித ரூபத்தில் தான் இருப்பாங்க. ஒரு குதிரையினுடைய குட்டி இருக்கு அப்படின்னா அந்த குதிரை குட்டியினுடைய அப்பா அம்மா குதிரை ஒரு குதிரையா தான் இருப்பாங்க. அதே போலதான் நான் ஆத்மா. அப்ப என்னுடைய தந்தை ஆத்மாவாதான் இருக்க முடியும். அப்ப அவரும் யாருன்னா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கிறார். நானும் சக்தி, அவரும் ஒரு சக்தி. அப்ப சக்தியும் பிசிக்கலாக கனெக்ட் ஆக முடியாது. இது ஒரு சட்டில் கனெக்ஷன், அதாவது ஒரு சூட்சுமமான தொடர்புன்னு தான் சொல்லணும். இப்ப நானும் நீங்களும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நான் உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், நீங்க உங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். அப்ப பிசிக்கலா நம்ம கனெக்ட் ஆகிறோம். நீங்களும் உருவத்துல, நானும் உருவத்துல. இப்ப உங்களுக்கு தண்ணி வேணும், நான் ஒரு டம்ளர்ல தண்ணி ஊத்தி உங்களுக்கு கொடுக்கறேன், நீங்க என் கையில இருந்து வாங்கி அதை குடிக்கிறீங்க. நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது. ஆனா இறைவன் பரமாத்மா எனப்படுபவர் நம்மை போல மனித உடல் கிடையாது அவருக்கு. அப்ப இந்த உடல்ல இருந்து அவரோட கனெக்ட் பண்ண முடியாது. அப்படி கிடையாது. இந்த உடல்ல இருந்தாலும் நான் யாரு? அதுதான் சுயம். நான் ஆத்மா, நான் ஒரு ஒளிப்புள்ளி. இந்த உணர்வை எனக்குள்ள நான் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இறைவன் ஒளிப்புள்ளி பரமாத்மா, அவரோடு சூட்சுமமான கனெக்ஷன் சொன்னோம் இல்லையா, தாட்ஸ். ஏன்னா ஏற்கனவே நம்ம கேட்டோம், ஆத்மால இருந்துதான் எண்ணங்கள் உருவாக்கப்படுகிறது. வெரி குட். அதே போல பரமாத்மா, இறைவனுக்கும் எண்ணங்கள் ஏற்படும்.
அப்ப ரெண்டு பேருக்கும் காமனான, அதாவது சமமான ஒரு தொடர்பாற்றல் அப்படிங்கிறது இங்க தேவைப்படுது. அவராலையும் எண்ணங்களை உருவாக்க முடியும், என்னாலையும் எண்ணங்களை உருவாக்க முடியும். அப்ப ரெண்டு பேரும் எண்ணங்கள் மூலமா தான் என்ன பண்ண முடியும்? தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அப்படி நம்முடைய மனதை அவரோடு தொடர்பு படுத்துறப்ப, அதாவது கனெக்ட் செய்யறப்ப, அவர்கிட்ட இருந்து பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்குள்ள ஃப்ளோ ஆகும். எப்படி இயற்கை மனிதனுடைய அதிர்வலைகளை கிரகிக்குது, அதே போல நான் ஆத்மா பரமாத்மாவினுடைய, அதாவது இறைவனுடைய அதிர்வலைகளை ரொம்ப சகஜமாக கிரகிக்க முடியும். இது மூலமா என்னுடைய சக்தியை நான் அதிகரித்து கொள்ள முடியும். சிஸ்டர், நீங்க ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க. இந்த உடல்ல இருந்தே ஒளி புள்ளியா இருந்து அந்த ஒளி புள்ளியோட நான் ஆத்மா அந்த பரமாத்மாவுடன் இணைந்து கனெக்ட் பண்ணி என்னென்ன சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது சுயத்துக்கு சக்தியை அதிகரிக்க முடியும், சுயத்துக்கு அதிகாரத்தை அதிகரிக்க முடியும்னு சொன்னீங்க. பொதுவா மாணவர்கள் பரீட்சை சமயத்துல ரொம்ப அதிகமா டிப்ரெஷன்ல போயிடுறாங்க. அதாவது என்னால முடியுமா, தன்னை பற்றின ஒரு பெரிய கேள்விக்குறியோட இந்த மாதிரி இவ்வளவு சிலபஸ் என்னால முடியுமா 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 அப்படின்ட்டு அவங்களால சுத்தமா அந்த சக்தி இன்மையின் நிலையை அடைஞ்சிடறாங்க. அந்த மாதிரி மாணவர்களுக்கு பரீட்சை சமயத்திலேயோ இல்லை இந்த மாதிரி இன்டர்வியூ சமயத்திலேயோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு சமயத்திலேயோ அவங்களுக்கு இந்த மாதிரி தன்னுடைய சக்தியை அதிகப்படுத்துறது எப்படி அப்படின்றது ஒரு பயிற்சியோட சொன்னா மாணவர்களுக்கு, நம்ம நேயர்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். இப்ப நாம ஒரு சின்ன பயிற்சி எடுத்துக்கலாம். இந்த பயிற்சியை மாணவர்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்றது கிடையாது, யார் வேணும்னாலும் செய்யலாம். இந்த பயிற்சியை செய்யறப்ப நம்ம முன்னாடி எப்படிப்பட்ட சூழ்நிலைகள், எப்படிப்பட்ட சவால்கள் வந்தாலும் கூட அதை ஈஸியாக எதிர்கொள்ள நம்மளால முடியும். அந்த சவால்கள்ல வெற்றி அடையவும் முடியும். அதற்கான ஒரு சின்ன பயிற்சியை நாம இப்போ செஞ்சு பார்க்கலாம். ஓம் சாந்தி. நான் ஆத்மா, ஒரு அற்புதமான சக்தி, ஒரு ஒளி புள்ளியாக இரு புருவங்களுக்கு இடையில் இருக்கிறேன். என்னுடைய மனதை பரம சக்தியாகிய இறைவனிடம் செலுத்துகிறேன். இறைவன் ஒளிப்புள்ளியாக இருக்கின்றார். சக்திகளின் ஊற்றாக இருக்கின்றார். அவருடைய ஒளிக்கிரணங்கள், சக்தியின் கிரணங்கள் என் மீது மழையாக பொழிகின்றது. நான் ஆத்மா. எனக்குள் சக்திகள் நிறைவதை உணர்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர், அற்புதமான விளக்கம் சொன்னீங்க. உங்களுடைய பிஸியான நேரத்தை கூட எங்களுக்காக ஒதுக்கி காட்லிவுட் ஸ்டுடியோ வந்து இந்த நிகழ்ச்சியை மிக அற்புதமாக எடுத்து கொடுத்து விளக்கம் தந்ததற்காக மிக்க மிக்க நன்றி. ஓம் சாந்தி. நன்றி. ஓம் சாந்தி.